வணக்கம் அன்பு நண்பர்களே. ஓம் அஸ்ட்ரோ தமிழ் நண்பர்கள் அனைவரையும் அன்போடு வரவேற்கிறோம். நம்ம இப்போ பார்க்க போகிற பலன்கள் பார்த்திங்கன்னா மார்ச் மாதத்திற்குண்டான ராசி பலன்களை தான் நம்ம பார்க்க போகிறோம். அப்போ இந்த மார்ச் மாதத்திற்குண்டான ராசி பலன்களை பார்க்குறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அருகில் உள்ள பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணி உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் தொடர்ந்து கிடைக்கிற மாதிரி செய்து கொள்ளுங்க. ஏன்னா நம்ம மாத ராசி பலன்கள், வார ராசி பலன்கள், தினசரி ராசி பலன்கள் எல்லாமே போட்டுக்கிட்டு வர்றோம். அதே போல் உங்களுடைய உறவினர்கள் நண்பர்களுக்கும் ஷேர் செய்து நீங்கள் பயன்பெற்ற மாதிரி அவங்களையும் பயன்பெற செய்யுங்க. இன்னொரு விஷயம் நான் உங்களுக்கு சொல்ல வேண்டியது என்னென்னா, நம்மளுடைய ராசி பலன்கள் பார்க்கும்போது பார்த்தீங்கன்னா லக்கண பலன்களையும் சேர்த்து பாருங்க. ஏன்னா நீங்கள் ஒரு சிம்ம ராசியாக இருக்கீங்க, ஒரு விருச்சக லக்கணமாக இருக்கீங்க அப்படின்னா சிம்ம ராசி பலன்களையும் பாருங்கள். அதே போல் விருச்சக ராசி பலன்களையும் சேர்த்து பார்க்கும் பொழுது உங்களுக்கு பார்த்தீங்கன்னா முழு பலன்களும் கிடைக்கக்கூடுங்க. அப்போது இந்த இரண்டு ராசி பலன்களையும் சேர்த்து பார்க்கும் பொழுது தான் உங்களுக்கு 100% பார்த்தீங்கன்னா உங்களுக்கு முழுவதுமான ஒரு பலன்கள் உங்களுக்கு கிடைக்கக்கூடுங்க. சிம்ம ராசியாக இருந்து சிம்ம ராசியோட பலன்களை மட்டும் பார்த்துருப்பீங்க. ஆனால் நீங்கள் விருச்சக லக்கணமாக இருந்தீங்கன்னா விருச்ச லக்கணத்தோட பலன்களை பார்த்துருக்க மாட்டீங்க. அப்போ இந்த சிம்ம ராசியோட பலன்கள் பார்க்கும்போது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு சில விஷயங்கள் பார்த்தீங்கன்னா நடக்கும், இன்னொரு விஷயங்கள் நடக்காது. அதாவது விருச்சக ராசியோட பலன்களை நீங்கள் சேர்த்து பார்க்கும் பொழுது பார்த்தீங்கன்னா அதோட பலன்கள் ஒரு 50%, சிம்மராசியோட பலன்கள் ஒரு 50%. அப்போ இரண்டும் சேர்ந்து 50-50 பார்த்தீங்கன்னா 100% உங்களுக்கு முழுவதும் கிடைக்கக்கூடுங்க. அப்போ இந்த இரண்டு பலன்களையும் பாருங்கள். ஏன்னா ஏன் சொல்கிறேன் அப்படின்னா, நம்மளுடைய உடலை இயக்குறது எது? உயிர். அப்போ இந்த உடலும் உயிரும் சேர்ந்து செயல்படும் பொழுது தான் நம்மளுடைய செயல்பாடுகளை செய்ய முடியுங்க. அப்போ உடல் தனியாக உயிர் தனியாக இருந்துச்சுன்னா அது எப்படி வேலை செய்யாமல் இருக்கும். அப்போ லக்கணமும் ராசியும் சேர்ந்தால் மட்டும்தான் ஒரு முழு வேலைகளும் ஒரு செயல்பாடுகளும் செய்யக்கூடுங்க. அப்போ இரண்டு பலன்களையும் சேர்த்து பாருங்கள், உங்களுக்கு உண்டான ஒரு முழு பலன்களும் கிடைக்கும். அதனால் நாங்கள் சொல்கிற ஒவ்வொரு விஷயங்களும் நல்ல விஷயங்களாக இருந்துச்சுன்னா நிச்சயமாக தொடர்ந்து கடைபிடிச்சிக்கிட்டே வாங்க. அது உங்களுடைய வாழ்க்கையில் நல்ல முன்னேற்றத்தை கொடுக்கும். நாங்கள் பாதகமான விஷயங்களை சொல்லும்போது நீங்கள் என்ன பண்ணணும், அந்த பாதகமான விஷயங்களில் எச்சரிக்கையுடன் இருக்கணுங்க. அதுதான் இந்த ராசி பலன்களுடைய நோக்கமே. நாங்கள் சொல்கிற சில விஷயங்கள் பாதகமாக இருக்கிற பட்சத்தில் பார்த்தீங்கன்னா நீங்கள் எச்சரிக்கையுடன் இருக்க வேண்டியது நல்லது. அதே போல் தான் ஒவ்வொரு மாதமுமே நாங்கள் சொல்கிற விஷயங்களில் கவனமுடன் இருந்தாலே போதும், எச்சரிக்கையுடன் இருந்தாலும் போதும். நீங்கள் எதுலேயுமே தெளிவான ஒரு முடிவோடு எடுக்கும்போது எல்லா விதத்துலேயுமே நீங்கள் ஏற்றங்களையும் வாழ்க்கையில் முன்னேற்றங்களையும் ஏற்படுத்தி கொள்ள முடியுங்க. அப்போ ராசி பலன்கள், லக்கண பலன்கள் இரண்டையும் பார்த்து உங்களுடைய வாழ்க்கையில் நல்ல முன்னேறதுக்கு உண்டான ஒரு வழியை நீங்கள் ஏற்படுத்தி கொள்ளுங்கள். இப்போ நம்ம மார்ச் மாதத்திற்குண்டான ராசி பலன்களை பார்ப்போமுங்க. அப்போ இந்த மார்ச் மாதம் ஆரம்ப காலத்தில் பார்த்திங்கன்னா கிரக நிலைகளை பார்த்தோம்னா மேசத்தில் பார்த்திங்கன்னா குரு பகவானுடைய பயணம் இருக்குங்க. அதே போல் கன்னிராசியில் கேது பகவானுடைய பயணமெல்லாம் இருக்குது. துலாம் ராசியில் பார்த்தீங்கன்னா சந்திரனுடைய ஆரம்பத்தில் பார்த்தீங்கன்னா சந்திரன் பயணம் செய்கிறாருங்க. அதான் இந்த சந்திரன் பார்த்தீங்கன்னா மாதம் முழுவதுமே பார்த்தீங்கன்னா சுற்றிக்கிட்டே வருவாங்க. மகரத்தில் பார்த்தீங்கன்னா செவ்வாய் சுக்கிரனுடைய பயணம் இருக்குது. கும்பத்தில் சனி சூரியன் புதன் பகவானுடைய பயணமும், மீனத்தில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ராகு பகவானுடைய பயணமெல்லாம் இருக்குங்க. இப்போ கிரக மாற்றங்களும் இந்த காலகட்டங்களில் நடக்க போகுதுங்க. இப்போ மார்ச் மாதத்தில் 4 கிரகங்களுடைய மாற்றங்கள் நிகழப்போகுது. புதன் பகவான் பார்த்தீங்கன்னா 2-3-2024 அன்று பார்த்தீங்கன்னா கும்பத்திலிருந்து மீனராசியில் இடப்பெயர்ச்சியாகி பயணம் செய்வார். அதே போல் சுக்கிர பகவான் பார்த்தீங்கன்னா 8-3-2024 அன்று மகரத்திலிருந்து கும்பத்துக்கு சென்று அதிலிருந்து பயணம் செய்வாருங்க. செவ்வாய் பகவான் பார்த்தீங்கன்னா 14-3-2024 அன்று அந்த கிழமைகளில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு மகரத்திலிருந்து கும்பத்தில் சென்று இந்த செவ்வாய் பகவான் பயணம் செய்கிறாரு. சூரியன் பார்த்தீங்கன்னா 14-3-2024 அன்று கும்பத்திலிருந்து மீனத்தில் போய் உட்கார்ந்து மீனராசியிலிருந்து பயணம் செய்வாருங்க. இந்த கிரக நிலைகள், கிரக மாற்றங்களுடைய பலன்கள் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 12 ராசி அன்பர்களுக்கும் எந்த மாதிரியான பாதகமான பலன்களா இல்லை சாதகமான பலன்களா அப்படின்றத நம்ம முழுவதுமாக பார்க்க போகிறோம். அப்போ மேசம் முதல் மீனம் வரைக்கும் உண்டான பலன்களை நம்ம முழுவதுமாக இப்போ பார்ப்போங்க. நேர்மையை குறிக்கோளாக கொண்டு தன்னம்பிக்கையுடன் செயல்படக்கூடியவர்கள் தான் இந்த துலாம் ராசி, துலாம் லக்கண அன்பர்களே. உங்களுடைய ராசிக்கு பார்த்தீங்கன்னா உங்களுடைய ஜென்ம ராசிக்கு 4-5 சுக்கிரனுடைய சஞ்சாரம் இருக்குங்க. மாதத்தோட பிற்பகுதியில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 6 சூரியனும் 7 குரு சஞ்சரிப்பதால் எல்லா வகையிலுமே உங்களுக்கு அனுகூலமான பலன்களை எல்லாம் இந்த மாதம் பெற முடியுங்க. அப்போ நீங்கள் எடுக்கக்கூடிய முயற்சிகள் அனைத்தும் வெற்றியை கொடுக்குங்க. தாராள தனவரவுகள், நிதி நிலைமை இதெல்லாம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு உண்டாகக்கூடிய ஒரு நல்ல யோகமும் உங்களுக்கு காணப்படுதுங்க. குடும்பத்தில் திருமணம் போன்ற சுபகாரியங்கள் எல்லாமே கைகூடி வரக்கூடிய ஒரு அற்புதமான ஒரு அமைப்பாகவும் இந்த காலகட்டங்களில் காணப்படுது. அப்போ உடல் ஆரோக்கியம்
ஆரோக்கியம் மிக சிறப்பாக இருந்து எதிலுமே நீங்கள் சுறுசுறுப்பாக செயல்படக்கூடிய ஒரு ஆற்றல் உங்களிடம் இருக்குங்க இந்த மாதம். அப்போ நீங்கள் செய்யக்கூடிய தொழில் வியாபாரத்தில் நல்ல லாபங்கள் எல்லாமே கிடைக்கக்கூடுங்க. புதிய வாய்ப்புகள் எல்லாம் கிடைக்க பெற்று உங்களுடைய தொழிலை அபிவிருத்தி செய்து கொள்ளக்கூடிய அளவுக்கு இந்த மாதம் உங்களுக்கு மிக அற்புதமாக காணப்படுது. உத்தியோகத்தில் இருப்பவங்களுக்கு உயர் அதிகாரிகளுடைய பாராட்டுதல்கள் எல்லாம் உங்களுக்கு ஏற்படும். அதில் மன நிம்மதிகள் எல்லாமே உங்களுக்கு உண்டாகக்கூடிய ஒரு வாய்ப்பும் உண்டாகுதுங்க. அதே போல் நீங்கள் யாருக்காவது ஏதாவது வாக்குறுதிகள் கொடுத்துருந்தீங்கன்னா அதில் எளிதில் நிறைவேற்றுவீங்க இந்த மாதம். உங்களுடைய ராசிக்கு 4ல் செவ்வாய் சஞ்சரிப்பதால் அதிக அலைச்சல் காரணமாக பார்த்தீங்கன்னா இந்த காலகட்டங்களில் ஓய்வு நேரம் எல்லாமே உங்களுக்கு குறையக்கூடிய ஒரு வாய்ப்பு இருக்குங்க. அப்போ கல்வியில் உங்களுக்கு படிப்பில் நல்லா சிறப்பாக செயல்பட்டீங்கன்னா குழந்தைகள்லாம் தேவையற்ற நட்புகளால் ஒரு சில நேரங்களில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அவப்பெயர்கள் எதிர்கொள்ளக்கூடிய ஒரு சூழ்நிலைகளும் இருக்குங்க. அதனால் நீங்கள் எவ்வளவு சிறப்பாக செயல்பட்டாலும் கூடா நட்பு கேடாய் முடியும் என்பது சொல்லுவாங்கங்க. அதனால் நட்பை நல்ல நட்புகளை நீங்கள் தேர்ந்தெடுப்பது நல்லதுங்க. அதே போல் கவனத்தோடு இருங்க. பிள்ளைகளிடம் பழகும் பொழுது கவனமோடு இருக்க வேண்டிய ஒரு காலமாகவும் இருக்குங்க இந்த காலகட்டங்கள். அதே போல் உங்களுடைய ராசி அதிபதிக்கு பார்த்தீங்கன்னா சுக்கிரனுக்கு நட்பு கிரகமான சனி பகவான் பார்த்தீங்கன்னா பஞ்சமஸ்தானத்தில் 5ல் ஆட்சி பெற்று சஞ்சாரம் செய்ய இருப்பது இந்த காலகட்டங்கள் உங்களுக்கு மிக சிறப்பான அமைப்பாக இருக்குங்க. அப்போ அனைத்து வகையிலுமே உங்களுக்கு ஏற்றங்கள் மிகுந்த பலன்களை எல்லாம் அடையக்கூடிய ஒரு நாட்களாக இந்த வருகின்ற நாட்கள் எல்லாமே அமையுங்க. அதே போல் உங்களுக்கு சர்ப்ப கிரகம் சாயா கிரகம் என வர்ணிக்கக்கூடிய கிரகங்கள் பார்த்தீங்கன்னா ராகு உங்களுடைய ராசிக்கு 6ல் சஞ்சரிப்பதாலும் இதுவரை இருந்து வந்த மறைமுக எதிர்ப்புகள் எல்லாமே இருந்த இடம் தெரியாமல் உங்களுக்கு மறையக்கூடுங்க. அப்போ உங்களுக்கு வந்த பிரச்சனைகள் தந்தவங்க எல்லாருமே பார்த்தீங்கன்னா இந்த காலகட்டங்களில் உங்களுடைய நற்பண்புகளை புரிந்து கொண்டு நட்புடன் பழகக்கூடிய ஒரு வாய்ப்பும் உன்னத நிலையும் உண்டாகக்கூடுங்க. அப்போ கடந்த காலங்களில் நிலவிய அலைச்சல்கள் டென்ஷன்கள் எல்லாமே குறைந்து இனிமே வருகின்ற காலகட்டங்களில் பார்த்தீங்கன்னா சுறுசுறுப்பாக செயல்படக்கூடிய ஒரு வாய்ப்பும் உண்டாகுதுங்க. அப்போ அசையும் அசையா சொத்து வகைகளில் பார்த்தீங்கன்னா நீங்கள் முதலீடு செய்யக்கூடிய ஒரு சிறப்பான ஒரு அமைப்பு எல்லாம் உண்டாகுது. உடல் உபாதைகள் எல்லாமே விலகி சுறுசுறுப்புடன் செயல்படுவீங்க இந்த காலகட்டங்களில். கடந்த கால மருத்துவ செலவுகள் ஏதாவது இருந்துச்சுன்னா தற்போது சேமிக்கக்கூடிய அளவிற்கு உங்களுடைய பொருளாதார நிலை மிக திருப்திகரமாக இருக்குங்க. அப்போ குடும்பத்தில் நிலவிய தேவையற்ற கருத்து வேறுபாடுகள் எல்லாம் தற்போது குறைந்து கணவன் மனைவிக்கிடையே அந்யோன்யம் மிக சிறப்பாக இருக்குங்க. குடும்ப ஒற்றுமைகள் மேலோங்கக்கூடிய ஒரு நல்ல காலமாக இருக்குது. அப்போ உங்களுடைய குடும்பத்தில் மகிழ்ச்சி நிறைந்து காணப்படக்கூடிய ஒரு அற்புதமான ஒரு நாளாகவும் இந்த மாதம் இருக்குங்க. அப்போ நீங்கள் பிறருக்கு தந்த வாக்குறுதிகளை எளிதில் நிறைவேற்றக்கூடிய ஒரு பலம் உங்களுக்கு உண்டாகக்கூடிய ஒரு வாய்ப்பையும் ஏற்படுத்தி கொடுக்கிறாரு. அப்போ நீங்கள் இந்த காலகட்டங்களில் உங்களுக்கு அனைத்து முயற்சிகள்லையுமே பார்த்தீங்கன்னா வெற்றியை ஏற்படுத்தி கொடுக்கக்கூடியதாக இருக்குங்க. வேலையாட்கள் ஒத்துழைப்பு மிக சிறப்பாக இருக்குங்க. வெளியூர் வெளிநாடு வாய்ப்புகள் எல்லாம் எதிர்பார்த்தவங்களுக்கு தற்போது ஒரு நல்ல செய்திகள் கிடைக்கக்கூடிய ஒரு வாய்ப்பும் உண்டாகுதுங்க. நீங்கள் அதிகாரிகளிடமிருந்து வந்த கருத்து வேறுபாடுகள் எல்லாம் தற்போது குறைந்து ஒரு சுமூகமான ஒரு சூழ்நிலைகளும் உங்களுக்கு உண்டாகக்கூடிய ஒரு வாய்ப்பும் உண்டாகுது. அப்போ நீங்கள் பணியிடத்தில் நிம்மதியுடன் செயல்பட முடியும் இந்த காலகட்டங்களில். ஆண்டுகோள் என வர்ணிக்கக்கூடிய குரு பகவான் பார்த்தீங்கன்னா இந்த காலகட்டங்களில் சமசப்தமஸ்தானமான 7ல் சஞ்சாரம் செய்வது உங்களுக்கு ஒரு நல்ல அமைப்பு என்பதால் அந்த மாதத்தோட தொடக்கத்தில் பார்த்தீங்கன்னா உங்களுடைய இல்லத்தில் மங்களகரமான சுபகாரியங்கள் எல்லாமே உங்களுக்கு கைகூடி வருமுங்க. அப்போ பிள்ளைகள் வழியில் மகிழ்ச்சிகளும் பூரிப்பும் உங்களுக்கு உண்டாகக்கூடும். மன மகிழ்ச்சி ஏற்படும். குடும்பத்தில் சந்தோஷத்திற்கு அளவே இருக்காதுங்க. அவ்வளவு மிக சிறப்பான ஒரு நல்ல மாதமாக இருக்குது. உங்களுடைய கனவுகள் எல்லாமே பார்த்தீங்கன்னா நிறைவேறக்கூடிய ஒரு அனுகூலமான அமைப்புகள் எல்லாமே இந்த காலகட்டங்களில் ஏற்படுதுங்க. பணப்புழக்கம் மிக சிறப்பாக இருந்து அனைத்து தேவைகளையுமே உங்களுக்கு எளிதில் பூர்த்தியாகும் அளவுக்கு உங்களுக்கு மிக சிறப்பாக இருக்குங்க. அப்போ சனி ராகு சஞ்சாரம் உங்களுக்கு சிறப்பாக இருக்குங்க. இந்த காலகட்டங்களில் எல்லா பிரச்சனைகளையுமே எளிதால் சமாளித்து விடுவீங்க. அது அவ்வளோ ஒரு சிறப்பான அமைப்பாக இருக்குங்க. நிதி நிலைமையை பொறுத்தளவுக்கு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு உங்களுடைய ராசி அதிபதி சுக்கிரன் பார்த்தீங்கன்னா கேந்திரஸ்தானமான 4ல் அமைய பெற்று குரு பார்வை பெற்று ஜென்ம ராசிக்கு இருப்பதால் பார்த்தீங்கன்னா உங்களுடைய பொருளாதார தேவைகள் அனைத்தும் உரிய நேரத்தில் பூர்த்தி ஆகுங்க. அப்போ உங்களுடைய தேவை எப்பவுமோ அந்த தேவையான டயத்தில் உங்களுக்கு நிதி நிலைமை உங்களுக்கு வந்து சேருங்க. இப்போ உடல் ஆரோக்கியம் உங்களுடைய உடல் ஆரோக்கியத்தில் பார்த்தீங்கன்னா மிக சிறப்பாக இருக்குங்க. அதனால் உடல் நலத்தில் எந்த ஒரு பிரச்சனையும் இருக்காது. திருமணம் போன்ற சுபகாரியங்கள் எல்லாமே பார்த்தீங்கன்னா நீங்கள் எதிர்பார்த்த சுபகாரியங்கள் விரைவில் கைகூடி வரக்கூடிய ஒரு வாய்ப்பு உண்டாகுது. அதனால் திருமணம் போன்ற முயற்சிகளை பண்ணிட்டு இருங்க. சூப்பராக இருக்குங்க. தொழில் வியாபாரம் பார்த்தீங்கன்னா உங்களுடைய ராசிக்கு பஞ்சமஸ்தானமான 5ல் சனி 6ல் ராகு சஞ்சரிப்பதால் தொழில் வியாபாரத்தில் நல்ல லாபத்தை ஈட்டக்கூடிய ஒரு வாய்ப்புகள் எல்லாமே உண்டாக பெறுதுங்க. திறமை வாய்ந்த வேலையாட்கள் உங்களுடைய தொழிலில் இணையக்கூடிய ஒரு வாய்ப்பும் உண்டாகுது. அப்போ தொழில் முன்னேற்றத்திற்காக நீங்கள் அசையா சொத்துக்களில் முதலீடு செய்யக்கூடிய ஒரு வாய்ப்புகளும் ஏற்படுங்க இந்த காலகட்டங்களில். அப்போ ஒரு சிலருக்கு பார்த்தீங்கன்னா வெளியூர் தொடர்புகள் மூலம் ஆதாயங்கள் தரக்கூடிய செய்திகளும் உங்களுக்கு கிடைக்கக்கூடும். உத்தியோகத்தில் இருப்பவங்களுக்கு மற்றவர்களால் முடிக்க முடியாத
பணிகளை கூட நீங்கள் உங்களால் தனித்திறமையால் எளிதில் செய்து முடிப்பீங்க. அதிகாரிகளுடைய ஒத்துழைப்பு மிக சிறப்பாக இருக்குங்க. அப்போ கடந்த காலங்களில் நீங்கள் பட்ட கஷ்டத்திற்கு தற்போது பலன் கிடைக்க போகுதுங்க. அந்த அளவுக்கு உங்களுக்கு மிக சிறப்பான ஒரு அமைப்பாக இருக்குது. சித்திரை 3, 4 பாதங்களை உள்ளடக்கிய நட்சத்திரக்காரர்கள் பார்த்தீங்கன்னா இந்த மாதம் கடந்த காலங்களில் உங்களை விட்டு சென்றவர்கள் எல்லாமே பார்த்தீங்கன்னா இந்த காலகட்டங்களில் விரும்பி வந்து உங்களை சேரக்கூடிய ஒரு வாய்ப்பு இருக்குது. அவர்கள் உங்களுடைய நற்பண்புகளை புரிந்து கொண்டு வரக்கூடிய ஒரு வாய்ப்பும் இருக்குங்க. அப்போ உறவுகள் எல்லாமே பலப்படுங்க. குடும்பத்தில் மகிழ்ச்சிகள் நிறைந்து காணப்படுங்க. தொலைபேசி தொடர்பு மூலமாக சிலர் பார்த்தீங்கன்னா புதிய தொழில் ஒப்பந்தங்களை எல்லாம் ஏற்படுத்தி உங்களுக்கு லாபங்களை தேடக்கூடிய ஒரு முயற்சிகள்லையும் நீங்கள் ஈடுபடலாமுங்க. அப்போ குடும்பத்தில் மகிழ்ச்சி குறைவு இருக்காதுங்க. அதனால் இந்த காலகட்டங்களில் சுப நிகழ்ச்சிகள் உங்களுக்கு அதிகமாக நடைபெறக்கூடிய ஒரு வாய்ப்பும் இருக்குது. சுப நிகழ்ச்சிகளில் கலந்து கொண்டு உங்களுக்கு வாழ்க்கையில் மகிழ்ச்சியாக இருக்கக்கூடிய தருணங்கள் இந்த காலகட்டங்களில் நிறையாக காணப்படுதுங்க. சுவாதி நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு இந்த மாதத்தில் சில அத்தியாவசிய தேவைகளுக்கு செலவு செய்யக்கூடிய ஒரு பணப்பற்றாக்குறையெல்லாம் நீங்கள் சந்திக்கலாம். அதனால் சனியோடைய சஞ்சாரத்தால் ஒரு சில பிரச்சனைகள் உங்களுக்கு முடிந்ததும் இன்னொரு பிரச்சனை வந்து உருவாகலாமுங்க. அதனால் மகிழ்ச்சியாக இருப்பீங்க. இருந்தாலும் பார்த்தீங்கன்னா உங்களுடைய பிரச்சனைகள் எவ்வளவு இருந்தாலும் தோல்வியும் தொய்வும் உங்களுக்கு இல்லாமல் நீங்கள் சமாளிக்கக்கூடிய ஒரு ஆற்றலும் தன்னம்பிக்கையும் உத்வேகமும் உங்களுக்கு உண்டாகிக்கிட்டே இருக்குங்க. அப்போ தொடர்ந்து முயற்சி உங்களுக்கு வெற்றியை கொடுக்குங்க. விசாகம் 1, 2, 3ஆம் பாதங்களை உள்ளடக்கிய நட்சத்திரக்காரர்கள் பார்த்தீங்கன்னா இந்த மாதம் நீங்கள் எடுத்த காரியங்களில் உடனே உங்களுக்கு வெற்றிகள் ஏற்பட காண்பீங்க. சில காரியங்களில் உங்களுக்கு கால தாமதங்கள்லாம் ஏற்படும். அதனால் வெற்றிகள் கொஞ்சம் பின்னோக்கி செல்லக்கூடிய ஒரு வாய்ப்பு இருக்குது. அதனால் உங்களுடைய விடாமுயற்சிகள் உங்களுக்கு வெற்றியை தேடி தருமுங்க. அப்போ பழகக்கூடிய நண்பர்கள் எடைபடக்கூடிய ஒரு வாய்ப்பு இருக்குங்க. அதனால் பழகக்கூடிய நண்பர்களை சற்று தூரமாக வைப்பது இந்த காலகட்டங்களில் நன்மைகளை ஏற்படுத்தும். அப்போ வெளுத்தது எல்லாம் பால் என்று நம்பக்கூடிய உங்களுடைய பெருந்தன்மையை கொஞ்சம் ஒதுக்கி வைக்க வேண்டிய ஒரு மாதமாகவும் இருக்குங்க. அப்போ இதில் எச்சரிக்கையும் கவனமும் இருக்க வேண்டிய ஒரு மாதமாக இருக்குங்க. அப்போ நீங்கள் வழிபட வேண்டிய தெய்வம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சனி பகவானை சனிக்கிழமைகளில் நல்லெண்ணெய் தீபம் ஏற்றி வழிபடுவது கவலைகளை முற்றிலும் போக்கக்கூடியதாக இருக்குங்க. வீண் அலைச்சல்கள் குறையும், வேலைப்பளு நீங்க கூடுங்க. நீங்கள் வழிபட வேண்டிய தெய்வம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பெருமாள் வழிபாடு மேற்கொள்வது, லக்ஷ்மி நரசிம்மரை தரிசிப்பதன் மூலம் நல்ல ஒரு வளமான பலன்களை எல்லாமே உங்களால் பெற முடியுங்க. அப்போ இந்த மாதம் சந்திராஷ்டமம் இருக்குங்க. 14/3/2024 இரவு 10:39 மணி முதல் 17/3/2024 அதிகாலை 4:21 மணி வரை சந்திராஷ்டமம் இருக்குது. இந்த சந்திராஷ்டம தினங்களில் எந்த ஒரு முக்கிய முடிவுகளையும் முக்கிய செயல்களையும் நீங்கள் செய்ய வேண்டாம். அசைவ உணவுகளை முற்றிலும் தவிர்த்து ஆன்மீக காரியங்களில் ஈடுபட்டு வாங்க. உங்களுக்கு அதிக நன்மைகளை ஏற்படுத்தி கொடுப்பாருங்க. நன்றி, வணக்கம்.